ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல்லாம் நம்ம நீங்கள் தேடல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேரா மூவி ரிவ்யூ இதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவி வந்து டேரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேகர் அப்படிங்கிறத டேரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே மூவியோட ஸ்டோரியை லைட்டாக பார்த்துடலாம். மூவியோட ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ஒரு ஆயில் ரிசர்ச் சென்டர் தான் காமிப்பாங்க. அவங்க வந்து ஆயில்ஸ் ப்ராஜெக்ட்ஸை வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ உடனே வந்து அவங்க சென்ட்ரல் மினிஸ்டரை போய் பார்க்க போகிறாங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் எதுக்காக பார்க்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் ஆயில் ரேட்டாக வர கான்ட்ராக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எங்களுக்கே மாற்றி விட்ருங்க, அதுக்கு என்ன அமௌண்ட்டோ அதை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அதோட வில்லன் வந்து சொல்லுவார். ஸோ அவர் சொன்னோடனே சென்ட்ரல் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 1 கோடி நீங்கள் தர்ற மாதிரி இருக்கும், அதில் வந்து 50 பிளாக் மணி 50 ஒயிட் மணி, ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ உடனே நமக்கு அதோட வில்லனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டை யார்கிட்ட கொடுக்குறது, ஏன்னா அந்த 50 பிளாக் அண்ட் 50 ஒயிட் கொடுக்கணும்ல. ஸோ அதை வந்து முன்னாள் சிபியாக இருந்தால் நாகார்ஜுனா அவங்கள்ட்ட வந்து கொடுப்பாரு. அவருமே வந்து வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்றனால இதுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. அதே போல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து பினாமி வச்சு தான் பண்ண முடியும், ஏன்னா பின்னாடி தெரிய வந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே மாட்டிப்போம், அதனால் நம்மளுக்கு வந்து 4 பினாமி வேணும், பணத்தாசையாக இல்லாத ஆளுங்களாம் வேணும், அது பிச்சைக்காரங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ எனக்கு 4 பேர் அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அதோட வில்லன்ட்ட சொல்லுவார். அவருமே வந்து 4 பிச்சைக்காரங்களை கூப்பிட்டு வருவார். அதில் ஒருத்தர் தான் தனுஷ். ஸோ இவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுறது எல்லாத்தையுமே பண்ணி அவங்க 4 பேத்துக்குமே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கம்பெனிலேருந்து ஒயிட்டு பிளாக்கு அப்படின்னு சொல்லிட்டு மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்க கட்டத்தில் வந்து தனுஷ் வந்து திடீர்னு ஓடிடுவார். அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மூவியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்செப்டே ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தனுஷ் அவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிச்சைக்கான ரோலில் வந்து உண்மையிலே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ராஷ்மிகா அவங்களோட கேரக்டர் தான் வந்து ரொம்ப சின்ன டைமிங்கில் தான் அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்துட்டு போகிற சீன்ஸே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே போல் நாகார்ஜுனாவுமே வந்து ஒரு சின்சியர் சிபிஐ ஆஃபீஸராக அவர் இருந்த கஷ்டங்கள்லாம் அதில் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதே போல் இந்த நாகார்ஜுனா கேரக்டரில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லவர் அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கெட்டதுக்குமே அவரே பண்ணுறாரு. ஸோ அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்றது நம்மளுக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஸோ அவர் கேரக்டர் அது மாதிரி எழுதிட்டாங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து இன்னும் கொஞ்சம் ரைட்டிங் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருந்துருக்கலாம். அதே போல் நமக்கு அதோட வில்லன் கேரக்டர் வந்து உண்மையிலே சூப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சினிமோட்டோகிராஃபி வைஸ் இதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் மியூசிக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட் ஆஃப் பூராமே வந்து ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன் அப்படின்ற பேரில் நிறையா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, டைமை நிறையா கன்சியூம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மூவியோட டைமிங் பார்த்திங்கன்னா 3 hours 13 minutes. ஸோ அதுதான் கொஞ்சம் ரொம்ப லாங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபஸ்ட்டு 45 minutes ஓரளவுக்கு நல்லா ஃப்ளோவாக போயிட்டாலும் கூட அந்த 45 minutesக்கு அப்புறத்துலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக போகுது அப்படின்னு தான் சொல்லணும். கிளைமேக்ஸுமே வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மூவி தான். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதான் இந்த மூவி ரிவ்யூ. இது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் மூவி ரிவ்யூட மாட்டீங்களா? என்னோட பை பை, தேங்க்யூ.